ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கன்னிராசி, மகர ராசி, தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் 3 ராசிக்குமே 24/5/2024 வைகாசி 11 இன்றைக்கி எப்படி இருக்குது, வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. கிரக நிலைகள் எப்படி இந்த ஒரு நாளைக்கு பலன்களை கொடுக்குது அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். ராசிக்கே சொல்லிடுறேன் நான். சரியா நேயர்களே? உங்கள் 3 ராசிக்குமே சந்திராட்சமம் எதுவுமே இல்லை. கன்னி ராசிக்கும், தனுசு ராசிக்கும், மகர ராசிக்கும் சந்திராட்சமம் இல்லை. பொறுமையாக பாருங்கள். அடுத்தடுத்து சொல்கிறேன் நான். கன்னி ராசி, அடுத்து தனுசு ராசி, அடுத்து மகர ராசி. இதில் வருஷப்படி சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ஒரு நாள் பலன்கள் தான். ஒரு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஒரு வகையாக உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறேன் நான். நாள் பலன்களும் போடுறேன். மற்ற பொது பலன்கள், கிரக பலன்கள், பயிற்சி பலன்கள், யோகங்கள் எல்லாமே போடுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி நேயர்களே, இப்போ 24/5/2024 இன்றைக்கி கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ல் சந்திரன் இருக்கலாம். வெற்றி வாகை சூடுற நாள் தான். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். 11 கூடை 3ஆம் இடத்துல, 11க்கு 5ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பு தான். அருமையான அமைப்பு தான். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியாக லாபம் இருக்கும். சரியாக பூர்வ புண்ணிய விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் வலுப்பெறுது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, புண்ணிய காரியம் செய்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லும்போது நல்லா யூகமாக இருப்பீங்க. எதிரிகளெல்லாம் அடித்து தோசம் பண்ணிடுவீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி ஆதாயம் இருக்கும். சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, பொதுநல தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் நல்லா இருக்கும். அதுபோக நகைக்கடை, நகைக்கடை, வெள்ளிக்கடை, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக எலக்ட்ரிக்கல்ஸ் குட்ஸ் வச்சுருக்கிறவங்க, மின்கலங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்களா உங்களுக்கு அந்த 24/5/2024 மிகச்சிறப்பாக இருக்கும். சகோதர விஷயத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களால் நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நண்பர்களும் நல்ல நேயமாக இருப்பாங்க. நண்பர்கள் நேயம்னா என்ன? பிரியமாக, பாசமாக இருப்பார்கள். நண்பர்களால் பல காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிக்கனமாக இருப்பீங்க. தாயினுடைய இதை பார்த்துக்கோங்க, தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே? இருந்த போதிலும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. மாதுர்காரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய்க்கு எதனாச்சும் தலைவலி, காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தெலாம் சந்திரன் இருக்கிறாரு. புதனுடைய நட்சத்திரத்துலாம் இருக்கிறாரு. புதன் உங்கள் ராசிநாதன் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கூடை ராசி நட்சத்திரத்தில் 11 கூடை இருக்கிறதுனால தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு. சரியா நேர்களே? கன்னிராசியில் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, உணவு உற்பத்தி, பலசரக்கு கடை, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சீ ஃபுட் வச்சுருக்கிறவங்க, மீன் விற்பனை பண்ணுறவங்களுக்கு, பண்ணை வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பண்ணை சரியா? அந்த தொழிலும் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரயாணம் இருக்கும். எங்கேனாச்சும் ஒரு டூர் போயிட்டு வருவீங்க. ஒரு நாள் அலைச்சல் இருக்க தான் செய்யும். பெண்களுக்கு இனிமானவர்களாக இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ஆடுற மாட்டை ஆடி கறப்பீங்க, பாடுற மாட்டை பாடி கறப்பீங்க. நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இந்த ஃபார்மசியில் வேலை பார்க்குறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்குது. மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே மந்திர தந்திரமாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 கூடையும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுபத்துவமாக இருக்கிறாரு. வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து நல்ல தகவல் வரும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். விபரீத ராஜயோகம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. வீண் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி சந்தோஷப்பட்டு தான் அலைவீங்க. வீண் அலைச்சல் இருந்தாலுமே அது மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீண் பிரயாணமும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோக 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால அயன சேன போகம் நல்லாயிருக்கும். பெண்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 10 கூடை நட்சத்திரத்தில் 8 கூடை ஒன்று இருக்கிறதுனால கணவன் வழி, மனைவன் வழி இதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பிரச்சனை வந்தாலும் சரியாக போயிடும். கொஞ்சம் ஊழல்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் எதுக முனையாக இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 10 கூடை நட்ட நட்சத்திரத்திற்குனால வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளி மாநிலம் இல்லைன்னா வெளி மாவட்டம், அந்நிய ஊர் இது சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களும் நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காலமாகவே இருக்குது. ஏன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஆதிக்கம் நல்லா தான் இருக்குது. அதுபோக சூரியன், குரு, சுக்கிரனும் ஒரு நல்ல இணைப்பில் இருக்கிறாங்க. குருச்சந்திர யோகம். இந்த யோகமெல்லாம் 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல அமைகிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உத்தியோகஸ்தர் நல்லபடியாக இருப்பீங்க. கடன் இந்த விஷயங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசியில். அதுபோக நுட்பமாக இருப்பீங்க. இந்த விஷயத்தில் நுட்பமாக ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க.
வாக்கு தவற மாட்டீங்க. சரியா? எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்வீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. அலைச்சல் நிறையா இருக்கும், டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த 24/5/2024 வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சலோடு தான் இருக்கும். சரியா? பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறர் விஷயத்தில் தலையிடுவீங்க. அந்த பிறர் விஷயத்தில் தலையிடும்போது கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து பில்டிங் கான்ட்ராக்டர், வீடு கட்டி விற்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியா? பிரயாணம் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு உடல் உஷ்ணமாகி கண்கள் சிவந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கண்களையும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கண்கள் சம்மந்தப்பட்ட சில கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் வந்து 6ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் அலைச்சலோட ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி தான் இருக்கும். 8 குடைவன் வந்து ஒளிச்சந்திரனாக இருந்து 7-10 குடைவன் சாரத்தில் போகிறது கூட்டுத்தொழில் பங்கு சந்தையில் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும். சரியா? அதுபோக ஜாயிண்ட் வெச்சர் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அந்த அளப்பரிய பலனெல்லாம் நல்லபடியாக கொடுப்பாரு. மூல நட்சத்திரத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. நவபஞ்சம யோகத்தில் இருக்குது மூல நட்சத்திரம். ஏன்னா நட்சத்திரநாதன் கேது வந்து குரு சுக்கிரனுக்கு வந்து கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கிறாரு. இது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்துக்கு வந்து 4/7/2024 வரைக்கும் நல்ல விதமாக இருக்கும். சரியா? மூல நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஓரளவு நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பூராட நட்சத்திரத்துக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருப்பார். ஆனி மாதத்துக்கு மேலே போராட நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நான் ஏற்கனவே போராட்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லக்கண ரீதியாக பலன் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நாள் பலன் தான். சரியா? அதனால் போராட நட்சத்திரத்துக்குமே ஒரு மத்தியம பலனாக தான் பார்க்கப்படுகிறது. உத்திராடத்துக்கு நல்லா இருக்குங்க. உத்திராடத்துக்கு கையுடைய உத்திராட நட்சத்திரத்துக்கு கை ஓங்கி இருக்குது. உத்திராட நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. அதுபோல் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக தசாபுத்தி அமைப்புகள் கூட குறையாக இருக்கும். ஆனால் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஓகே நேயர்களே, சந்திராஷ்டமம் வந்து தனுசு ராசிக்கு இல்லை. இருந்த போதிலும் சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் விரயத்தை தான் கொடுப்பார். கவனமாக இருங்க. தாயார் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தாயாருக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதுபோக தாய்வழி உறவுகளையும் கவனமாக இருங்க. மற்றபடி தனுசு ராசிக்கு வந்து ஒரு நல்லது ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. 24/5/2024 வைகாசி 11 வெள்ளிக்கிழமை. அடுத்து வந்து மகரத்துக்கு நல்லா இருக்குங்க. யோகமான நல்லா இருக்குது. லாபமான நல்லா இருக்குது. ராசிக்கு 7 குடைவன் 12ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவி நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு புரிதலாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை நல்லாயிருக்கும். நண்பர்கள் விஷயத்திலும் சரி, சொந்த பந்த விஷயத்திலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடம் வளர்க்கறதுனால பிள்ளைகளுக்கு நல்லபடி செய்வீங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய அருமை பெருமையெல்லாம் உணர்ந்துக்குருவீங்க. அவங்களும் தாய் தப்பனை அனுசரித்து வருவாங்க. அவங்களுடைய படிப்பு, உத்தியோகம், வேலை வாய்ப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சரியா? கேட்டை நட்சத்திரம் வந்து உங்கள் ராசிக்கு 6-9 குடை நட்சத்திரம். உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லா இருப்பீங்க. சரியா? உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் நல்லா இருப்பீங்க. அதுபோல் உத்தியோகத்துக்கு போகிற கணவன் மனைவிமார்களும் சிறப்பாக இருப்பீர்கள். தகப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன வழியில் உள்ள பெண்கள் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. அது தகப்பன வழியில் உள்ள பெண் உறவு முறை, அத்தைன்னு சொல்கிறோம்ல, அத்தை உறவு முறையில் இருக்கிறவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூலில் நல்ல மதிப்பு இருக்கும். அந்த டேட் அன்றைக்கி உங்களுக்கு வந்து யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்களுக்கு. அதுபோக குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பண வசதி நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நிறைய யோகம் இருக்குது. சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. வராத பணமும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கிறதுக்கு இந்த நாள் நல்ல யோகமான நாளாக இருக்குது. பதவியில் நல்ல லாபம் இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். பொது சேவையில் இருக்கிறவங்க மக்களுக்கு வந்து மகர ராசி மக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. வெள்ளிக்கிழமை முன்னிட்டு நல்ல நாளாக இருக்கிறதுனாலவும் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிக அருமையாக காலமாக இருக்கிறது. சரியா? அதுபோக அந்த கலை ட்ரைனிங் இருக்கிறவங்க, அந்த கலை சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சியாகி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல லாபங்களும் இருக்கும். இயலிசை நாடகம் வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்நிய தேசத்திலிருந்து நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். மகர ராசிக்கு வந்து 24/5/2024 வந்து வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அங்கேருந்து நல்ல ஒரு தகவல் வரும். சரியா நேர்களே? ஒரு நாள் வந்து நல்ல திருநாளாக தான் இருக்குது. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ஒரு ஈகை, இரக்கம், கருணையோடு இருப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க. மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வளர்த்தாலே நல்லா இருக்குங்க. ஏன்னா மகரத்துக்கு வந்து சந்திரன் வந்து எதிர் வீட்டுக்காரகன். சரியா? கலஸ்தர ஸ்தானாதிபதி, மாரகாதிபதி அவர் தான். அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு. தான் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். 7 குடைவன் தான் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறனால மனைவியாளர் சந்தோஷம் இருக்கும். சரியா? மனைவியாளர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் இருபாலரும் எடுத்துக்கணுமே. ஆண் பெண் இருபாலருமே
தனித்தனியாக எடுத்துக்கணும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசினியர்களுக்கு வேளாண் விளைபொருள் நல்லபடியாக உற்பத்தியாகி நல்ல விலைக்கு போகும். பொருளெல்லாம் நல்லபடியாக விற்றுருவீங்க. அதே மாதிரி போட்டி பந்தயம் லாட்ரி நல்லபடியாக இருக்கும். யோகம் இருக்குது. 11ஆம் இடம் வளர்க்குறதுனால 11 5ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் யோகம் இருக்குது. உடனே கமெண்ட்ஸில் கேட்டாதீங்க சார் லாட்டரி சீட்டு விழுமான்னு. லாட்டரி சீட்டு வந்து கோச்சாரத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? 100க்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாட்டரி சீட்டு விழுறதுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மகா தன யோகம் இருக்கணும், ஜனன ஜாதகத்தில் இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் கிரக நிலைகள் வரும்போது கூடி வரும். என்றைக்குமே வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்க வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து அதே இடத்துக்கு வரும்போது அது வந்து ஒன்று சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுக்கும். யோகம்னால என்ன? ஒன்று சேருதுன்னு அர்த்தம். சேர்க்கை தான் யோகம். அது மாதிரி தான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் இருக்கிறது யோகம் கிடையாது. ஏன்னா பாவகிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலே யோகத்தை குறைச்சிருவார். இது வந்து எழுதப்படாத விதி. சனி பெயர்ச்சி வரைக்கும் உங்களை அப்படித்தான் இருக்கும். இப்போ எதுக்கு 7ரை சனியில் வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்? 12ஆம் இடத்துல இருந்தாலும் செலவு நிறைய போகும். செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்ன? பணம் வரவே இருக்காது. ரெண்டும் ஒன்று தான். லாஜிக் ரெண்டும் ஒன்று தான். செலவு பண்ணாலும் கையில் பணம் இருக்காது. பணம் வராமல் இருந்தாலுமே நம்ம கையில் செலவுக்கு பணம் இருக்காது. ரெண்டுமே சனி பகவான் பண்ணுவார். 12ஆம் இடத்துலேருந்தும் பண்ணுவார், 2ஆம் இடத்துலேருந்தும் பண்ணுவார். சரியா? 12ஆம் இடம் செலவு பண்ணுற இடம், 2ஆம் இடம் வந்து வரவு பண்ணுற இடம். வரவுக்கு செலவுக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் 12ஆம் இடமும் 2ஆம் இடமும். அதனால தான் 7ரை சனியில் ஒரு மனுஷன் மாட்டிக்கிறான். இப்போ தான் புரியும் நிறைய பேருக்கு. அந்த 7ரை சனியோடைய தாற்பயம் என்னென்னா, தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து பாக்கெட்டை காலி பண்ணுற அமைப்பை வந்து சனி பகவான் செய்வார். ஓகே நேயர்களே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோவில் சொல்லணும். ஒரு நாள் பலனில் சொல்ல முடியாது. நிறைய சொல்லியிருக்கிறேன். போன வீடியோ கூட, நேற்று போட்ட வீடியோ கூட சனி பகவானை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய இருக்குது. ஒரு கிரகத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் முழுக்க பேசலாம். சரியா? நம்ம அந்த எடுக்கிற டாப்பிக்கை பொறுத்து, என்னுடைய நேரத்தை பொறுத்து, எனக்கு இன்றைக்கி இறைவன் கொடுத்த டயத்தை பொறுத்து, என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அந்த நேரம் வந்து எனக்கு நல்ல நேரமாக இருந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ சனி பகவான் வந்து எதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்கன்னா, 7ரை சனியில் அவர் 2ஆம் இடம் 12ஆம் இடம் இருப்பார். அதுபோல் ராசிலையும் இருப்பார். முடிஞ்சு போச்சு. பணத்தை லாக் பண்ணிடுவார். சரியா? அதனால தான் 7ரை சனியில் எல்லோரும் சிக்கிட்டு அப்படி தம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே நேரில், இப்போ இந்த லாட்டரி சீட்டு யோகத்துக்கு தான் இதை பேச வந்தேன். லாட்டரி சீட்டு யோகம்னா 2ஆம் இடம் வளர்த்துருக்கணும். இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் மகர ராசிக்கு பெருசாலாம் லாட்டரி சீட்டு அடிக்க போகிறது கிடையாது. அவர் மாறி போனோம். 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 5ஆம் இடம் நல்லா இருக்குது. ஆனால் 5ஆம் இடத்துலையும் சூரியன் உட்காந்துருக்கிறார். 8 கூட போய் 5ஆம் இடத்துல உட்காரக்கூடாதுல்ல, ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறார். ஸோ அது 5ஆம் இடம் கொஞ்சம் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த லாட்ரி நான் சொன்னேன், போட்டி பந்தய லாட்ரியில் வந்து ஏதோ வந்து ஒரு மத்தியம இது கிடைக்கும். போட்டியில் கலந்துக்கிட்டாலுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்காது, தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கலாம். அது மாதிரி தான் கிடைக்கும். என்றைக்குமே வந்து போட்டி பந்தய லாட்ரி எல்லாத்துலேயுமே வந்து 1 2 3 4ன்னு இருக்குது. தரவரிசையாக இருக்குது. அந்த தரவரிசைப்படி தான் கிடைக்கும் வழியை. நம்பர் 1 கோல் அடிக்கணும், ஃபஸ்ட்டாக வரணும்னா இன்னும் நாட்கள் இருக்குது மகர ராசிக்கு. சரியா நேர்களே? ஓகே, அந்த நாள் சீக்கிரம் வரும், அந்த நாள் கணிந்து வரும். ஓகே, இப்போ வந்து 24/5/2024 நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பொதுவாக நல்லா இருக்குது. நல்லபடியாக இருங்க. நான் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தினமும் ஒரு வீடியோ போடுறேன். மகர ராசிக்கு வந்து நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு சொல்லலை, ராசிக்கு தான் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரத்துக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 3-4 ராசிக்கு வந்து சேர்ந்து பொது பலனும் நட்சத்திர பலனும் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் இந்த 3 ராசி நேயர்களுக்குமே, கன்னி தனுசு மகரம், இந்த 3 ராசி நேயர்களுக்குமே சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பாரு. 24/5/2024 வைகாசி 11 வெள்ளிக்கிழமை நல்லதொரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.